என்ன பசங்களா, குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் குவார்டர்லி லீவில் கூட கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ண விடாமல் நிறைய ஹோம் ஒர்க்கு, டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்களா? புரியுது. நம்ம ஒரு விஷயத்துலேருந்து எப்பயுமே கொஞ்சம் கூட கவனத்தை சிதறடிச்சிட வேண்டாம். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நாளில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். இதை 9th பசங்க பார்க்குறீங்கன்னா கூட 10th பப்ளிக் எழுத போகிறீங்க, 11th பார்க்குறீங்கன்னா 12th பப்ளிக் எழுத போகிறீங்க. அப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நம்ம இப்போயிலிருந்தே ரொம்ப ஷார்ப்பாக கவனமாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குவார்டர்லி முடிஞ்சு நம்ம கையில் இருக்க போகிற வெரி ஃபியூ டேஸ், இந்த டேஸை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இப்போயிலிருந்தே எப்படி ப்ராப்பராக ரெடி ஆகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்கூல் போன உடனேவே உங்களுக்கு முதல் நாளே கண்டிப்பாக எல்லாருக்குமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம பேப்பரில் இந்த குவார்டர்லியில் எப்படி மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்த்த உடனேவே உங்களில் நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கலாம். உங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். அப்போது கையில் பேப்பர் வந்த உடனே முதல்ல இந்த விஷயத்தை யோசிங்க. என்னோட குவார்டர்லி எக்ஸாமில் என்ன தப்பாக நடந்தது? இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க தான், நானுமே தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஆனால் அதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் படித்தோமா? அதை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட படிக்கலையா? ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோமா பார்க்கலையா? புக் இன்சைடில் இருந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அதை படிக்காமல் விட்டதுனால மார்க் போச்சா? இல்லை எல்லாத்தையுமே நான் படிச்சும் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, மறந்து போனதுனால மார்க் போச்சா? எதனால் மார்க் போச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு எதனால் மார்க் போயிருக்கும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்போ எடுத்த மார்க் எனக்கு போதுமா? போதாது. அப்போ இதை விட பெட்டராக நான் பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணணும். அப்போ அந்த பெட்டர் மார்க்கை பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம யோசிப்போம். உண்மை என்ன அப்படின்னா, பப்ளிக்கில் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம். திஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் டைம். நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி இருக்கும், யானேன் சார், நான் இப்போ ஆரம்பிச்சா என்னால் நல்ல ஸ்கோர் பண்ணிட முடியுமா? நான் வீக்காக தான் இருக்கேன், ஆவரேஜாக தான் இருக்கேன். இஸ் ஸ்டார்டிங் நவ் குட்? நான் சொல்கிறேன், இட்ஸ் குட். இதுதான் கரெக்டான டைம். இப்போ இந்த மொமெண்ட் நீ ஆரம்பி. இது வரைக்கும் நீ தோத்துட்ட, இது வரைக்கும் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், பரவாயில்ல, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணு. சரியா? மறுபடி நீ என்ன செய்யணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணணும். டெய்லி ஒரு விஷயம் சொல்கிறேன், செகண்ட் மிட் டர்ம் பிளானை கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் கூட சேர்ந்து படி. யானேன் சார், நாங்கள் ஏன் உங்கள் கூட சேர்ந்து படிக்கணும்? தப்பர், நான் உனக்கு நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட போகிறேன். ஸ்டடி பிளான் உனக்கு எக்ஸாமுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நடத்துகிறேன். இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்தாலும் எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸையும் நான் டீச்சும் பண்ணுறேன். அப்போது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது லாஸ்ட் மினிட்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. ஆனால் எவ்ரிடே என் கூட சேர்ந்து எல்லா புக் பேக்கையும் இந்த செகண்ட் மிட் டர்முக்கு நடத்துகிறேன், என் கூட சேர்ந்து படி, நீ சூப்பராக மார்க் எடுக்கலாம். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நான் நடத்துகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஃபார்முலா ரிவிஷன் மட்டும், நம்ம செகண்ட் மிட் டர்முக்கு தேவையான எல்லா ஃபார்முலா ரிவிஷனும் நான் பண்ணித்தரேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணித்தரேன். அண்ட் எல்லாத்த விட நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் நீ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கு தே வில் ஹெல்ப் யூ. சரியா? ஸோ இப்போ எனக்கு நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய குவார்டர்லி மார்க், ஓகே, இல்லை உங்களுடைய செகண்ட் மிட் டர்ம் மார்க், குவார்டர்லி கூட வேண்டாம். சரியா? செகண்ட் மிட் டர்மில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மார்க்கை கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் மிட் டர்மில் நீங்கள் எடுக்க நினைக்கிற மார்க் என்ன, அதை அத்தனை பேருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், MVSAT எக்ஸாம், நம்ம வேதாந்து கண்டக்ட் பண்ணுற MVSAT எக்ஸாம் இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சார், இந்த குவார்டர்லி லீவை நான் ஃபுல்லாக வீணாக்காமல் இதில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன், ப்ராப்பராக செய்யணும்னு நினைக்கிறேன்றவங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? MVSAT எக்ஸாமை 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ப்ரைஸு கிஃப்ட் எல்லாம் இருக்குது இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. சரியா? எப்போ நமக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது? நவம்பர் 2nd வீக். போன வருஷம் 17th அன்னைக்கு கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா இதை விட இன்னும் 2-3 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ நவம்பரோட 2nd வீக்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். அப்போ ரஃபாக நம்ம கிட்ட 40 டேஸ் இருக்குது. அப்போ இந்த 40 டேஸ் ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். எனக்கு இதோட சிலபஸ் என்னன்னு தெரியாதுன்றவங்களுக்கு நான் சிலபஸஸ் காமிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் உங்களுக்கு இயல் 5, 6, 7, இங்கிலீஷில் 4 and 5, மேக்ஸில்
சாப்டர் 3ல 3.8 மட்டும், சாப்டர் 4ல 4.3ல இருந்து 4.7 வரைக்கும், சாப்டர் 5ல 5.1ல இருந்து 5.7 வரைக்கும். சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல வந்து 4 and 5, கெமிஸ்ட்ரியில 13 and 14, பயாலஜியில் 20, 21, 22. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 6, 7, 8, சிவிக்ஸில் 4,5, ஜியோகிராஃபியில் 6,7, எக்கனாமியில் 3,4. அப்படியே 10th பசங்களுக்கு வந்துடும். இப்போ 10th உங்களுக்கு தமிழில் 7, 8, இங்கிலீஷில் 5, 6, மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3.16லேருந்து 3.20 வரைக்கும் தேர்ட் சாப்டர், 4.3லேருந்து 4.4 வரைக்கும், 6.2லேருந்து 6.5 வரைக்கும், 7.1லேருந்து 7.5, 8.1லேருந்து 8.4. ஃபிசிக்ஸில் உங்களுக்கு 5 and 6, கெமிஸ்ட்ரியில் 10 and 11, பயாலஜியில் 19 and 22, 19ல இருந்து 22 வரைக்கும், 19, 20, 22 ப்ராப்பராக அதை மார்க் பண்ணிக்க. இப்போ சோஷியல் வந்தனா 6, 7, 8, 4,5, சிவிக்ஸில், ஜியோகிராஃபியில் 6,7, எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா 4,5 சாப்டர்ஸ்லாம் இருக்க போகுது. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் போர்ஷன்ஸ் என்ன? அகைன் உங்களுக்கு தமிழில் 6,7, இங்கிலீஷில் 4, 5, 6 இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9, 10 சாப்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7, 8, 9 சாப்டர்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் 5, 9, 13, 14, 10 இருக்க போது. அதே மாதிரி பாட்னியில் 9, 10, 11, 12, 13, ஜுவாலஜியில் 9, 10 and 11, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 11ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே இருக்கும். சரியா? இப்போ 12க்கு தமிழில் உங்களுக்கு 6,7, இங்கிலீஷில் 5,6, மேக்ஸில் 7, 8, 9, ஃபிசிக்ஸில் அகெயின் 7, 8, 9, கெமிஸ்ட்ரியில் 5, 9, 13, 14, 10, பாட்னியில் 6, 7, 8, ஒரு சில பேருக்கு மட்டும் 9 இருக்கும். ஜுவாலஜியில் 9, 10, 11, ஒரு சில பேருக்கு 12 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலை பொறுத்து அது மாறும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் 11லேருந்து 16 வரைக்கும் இருக்க எல்லா சாப்டர்ஸும். இப்போது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி எக்ஸாம் டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நவம்பர் 2nd வீக்லேயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம். அப்போ நம்ம இப்போயிலிருந்தே அந்த எக்ஸாம்ஸ்க்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் யாழினி சார் இதுக்கு நான் எப்படி ரெடியாக வருது? எனக்கு செகண்ட் மிட்டமுக்கு நல்லா படிக்கணும், அதுவும் என்னோட குவார்டர்லி மார்க்கு இல்லை என்னோட குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸில் நானே டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கேன், அதனால் நான் இது வந்து இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் யாழினி சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நீ நினைக்கிற அப்படின்னா எவ்ரி சிங்கிள் டே நாங்கள் 7:30க்கு செகண்ட் மிட்டம் ரிவிஷனை ஆரம்பிக்க போகிறோம். 9th, 10th, 11th, 12th எல்லாருக்குமே we are going to start செகண்ட் மிட்டம் ரிவிஷன் ஃப்ரம் எவ்ரி டே. ஓகே, இன்னையிலிருந்தே we are going towards செகண்ட் மிட்டம் எக்ஸாம். அதுக்கு லைவாக நம்ம யூடியூப் சேனலில் கிளாஸஸ் இருக்க போது நம்ம யூடியூப் சேனலில் அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, இல்லைன்னா லைவ் இருக்குன்றது மறந்துடும். நீ சப்ஸ்கிரைப் பண்ணினா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நீ வேற ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னா கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனில் இந்த கிளாஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தட் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகி இருந்தால் கூட உனக்கு அதை ஞாபகப்படுத்தும். அது மூலயமா நீ கிளாஸை கவனிப்ப, உனக்கு அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். எங்கள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. செகண்ட் மிட்டமில் நீங்கள் என்ன டோட்டல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? லைவ் கிளாஸஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, goodbye from யாழினி சார்.